எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாய் நிலைத்திருப்பாய். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இரட்சக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை நம்மளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவர் தாமே 2 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் கொண்டு வந்து 10 நாட்களை கர்த்தர் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் விசேஷ விதமாக கடந்த 5ஆம் தேதி முதற்கொண்டு அனைத்து திருச்சபைகளிலும் லெந்து நாட்கள் நாம் ஆசிரிக்கிறோம். லெந்து நாட்களுக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். லெந்து நாட்களுக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். லெந்து நாட்களில் நாம் தீர்மானம் எடுக்க இருக்கிறோம். லெந்து நாட்களில் ஆண்டுக்கு பிரியமுள்ள மகனாய் வாழ நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களில் அநேக பொருத்தனைகளோடு ஜெபிக்க கடந்து வருவீர்கள். இந்த 45 நாட்கள் ஆண்டோடு இருக்கிற ஒரு நல்ல நாட்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனபடினாலே வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் எரேமியா 15:19 இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். லெந்து நாட்களிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த உபவாச நாட்களில் கர்த்தர் பேசுகிறார். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். கர்த்தர் பேசுகிறார் நேரத்தில் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு உனக்கு சமீபமாக கர்த்தர் கடந்து வருகிறார். ஆவியிலே உன் ஆவி ஆத்மா மாம்சம் யாவரும் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் உன்னை அபிஷேகப்படுத்தியிருக்கிறாரு. அபிஷேகத்தை உன்னை நிரப்பி இருக்கிறாரு. அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உன்னுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு கடந்து வருகிற பொழுது இருதயத்துக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னை தம்முடைய வெளியேறி பெற்ற ஆவியினால் கர்த்தர் உன்னை மறுபடியும் கர்த்தர் உன்னை அபிஷேகப்படுத்துகிறார். புதிய அபிஷேகம். 45 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை செல்லலாம், பைபிள் வாசிக்கலாம், தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அவனுடைய சமூகத்தில் 40 நாட்கள் எவையெல்லாம் விட்டுவிடணும் நீ தீர்மானம் பண்ணியிருப்பேன். இந்த தீர்மானம் பண்ணி எத்தனை தொடர்ந்து 45 நாட்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் ஒவ்வொருவரும் நம்முடைய எல்லா தீர்மானங்களை ஆண்டு சமூகத்தை அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு இருக்க நாம் முயற்சி செய்யணும். அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இந்த லெந்து நாட்களில் பரிசுத்த உபவாச நாட்களில் கர்த்தர் பேசுகிறார். நித்தியவாசியும் பரிசுத்த என்கிற நாமல்வருமாகிய மகத்துவமும் உன்னதமான சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவன் ஆவி உயிர்ப்பிக்கிறதற்கு. நீ ஆவியிலே பலன் குன்றியவனாக இருக்கலாம், ஆவியிலே பலன் குறைந்தவளாக இருக்கலாம், அபிஷேகத்தில் குறைவுபட்டவளாக இருக்கலாம், அபிஷேகத்தில் ஒரு நிறைவு காணப்படவில்லை, அபிஷேகத்தில்
உற்சாகம் காணப்படவில்லை. செபிக்கின்ற பொழுது அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கையில் கூட கர்த்தர் பேசுகிறாரு. நான் பணிந்தவர்கள் ஆவி உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவன் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவியலிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்கொண்டு பணிந்த ஆவியில் உள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ண விரும்பும். அதே நேரத்தில் உன் சரீரம், உன் ஆத்மா, உன் ஆவி எப்படி இருக்கிறது? ஒரு சடங்காச்சாரமாக உபவாசம் வேண்டாம். கர்த்தர் பேசுகிறாரு, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவியலிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார் இந்த நாட்களில். அது மாத்திரமல்ல, ஏசாயா 66 என்று சொல்லுங்க, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்தை நடுங்கிறவன் கர்த்தர் வார்த்தை தியானிக்கிற பொழுது கர்த்தர் வார்த்தை எல்லாவற்றில பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாய். இந்த 45 நாட்கள் மாத்திரமில்லை, 365 நாட்கள் அவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். கர்த்தர் வசனத்துக்கு பயப்படணும். வசனம் தான் இயேசுசாமி. இயேசுசாமியை நோக்கி பார்த்து பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் கர்த்தர் நோக்கி பார்க்குறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நோக்கி பார்க்குறார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அது மாத்திரமில்லை, யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஏசுவாமி உபவாச நாட்களில் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் வசனத்தை நோக்கி பார்க்கணும், வசனத்தை பயப்படணும். நொறுங்கொண்டு இதயத்தோடு கர்த்தர் அவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது நொறுங்கொண்டு ஆவியோடு நொறுங்கொண்டு இதயத்தோடு வசனத்தை நோக்கி பார்க்கிற அத்தனை மக்களை, அத்தனை பிள்ளையை கர்த்தர் நான் நோக்கி பார்ப்பது மாத்திரமில்லை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாய் கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிடிக்காத காரியங்களை நீ செய்கிற பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நீ வந்து என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் உபவாசம் எடுத்தாலும், என்னதான் பொருத்தை பண்ண அர்த்தம் ஒருபோது கர்த்தர் கேட்கவே மாட்டார். அவர் இரக்கமும் மன ஒருக்கம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். எங்கள் சபையில் அநேக ஆண்டுகள் திருமணமாய் குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத பிரச்சனை. நான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு பேசினேன். சில காரியங்கள் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தினார். இப்படி உபவாச நாட்களில் இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி காரியங்கள் லிஸ்ட்டு போட்டு சில காரியங்கள் சொன்ன அளவுக்கு அந்த பேர் குறிப்பெடுத்து கொண்டார். தொடர்ந்து உடையக்கார் சொன்ன அத்தனை வார்த்தைகளை அந்த மகள் கேட்டு அதன்படி 45 நாள் தேவ சம்பவத்தில் தொடர்ந்து காலை ஜெபத்தை பிள்ளை வருவாள். அடிமை பிரசவம் பண்ணுகிற போது கண்ணீரோடு முகத்தில் கண்ணீர் அப்படியே தொடச்சிட்டே இருப்போம். 45 நாள் தொடர்ந்து அழுகதான். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். 45 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை கன்ஃபஸ் பண்ணி அறிக்கை பண்ணி துக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் அழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உரிமையாக்கினபடினால அந்த 45 நாள் ப்ரேயர் முடிஞ்சது. முடிவில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். கர்த்தருடைய கிருபையினால் அதே அவர் இரக்கமும் மன உருக்கமும் நிதி மிகுந்த கிருபையும் உள்ள அதே மாதத்தில் அந்த
45 நாட்கள் ஆராதனை முடிஞ்சது, ஜெபம் முடிஞ்சது. அது முடிந்த அடுத்த மாதத்தில் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகுந்த இரக்கிருபை உள்ளவர், ஒரு நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் என்ன ஜெபம் பண்ணாலோ 45 நாட்கள் அது விரும்பமாக ஒரு பிள்ளையை சுமக்கிற பாக்கியத்தை மேல் கர்த்தர் கொடுத்தார். அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஐயா 45 நாள் ஆராதனைக்கு வந்தையா, நீ சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே உன்னை உரிமையாக்கி கொண்டேன் ஐயா. ஒவ்வொரு நாள் கர்த்தர் நோக்கிய பார்த்தேன் ஐயா. நான் விசுவாசித்தபடி கர்த்தர் என்னவெல்லாம் நான் அறிக்கை பண்ணினோம், இவையெல்லாம் ஒப்புக்கூட அப்படியே செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்காக, என் மீது கர்த்தர் மிகுந்த இறக்கம் கொண்டு என் கர்த்தர் எனக்கு திருமணமாகி 5 ஆண்டு குழந்தை. இப்பொழுது கர்த்தர் ஒரு பிள்ளையை கருத்தறுக்கும்படி சொல்லி 2-3 மாதத்தை என்னை ஜெபித்து கொண்டார். 2 பிள்ளைங்க அந்த பிள்ளைக்கு பிறந்துச்சு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவே கல்வார் சிலுவையில் நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவே கல்வார் சிலுவையில் 3 மணி நேரம் தொங்கினார். இயேசு கிறிஸ்துவே கல்வார் சிலுவையில் நமக்கு ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவே 1-39 தடவை சவுக்கால் அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே துப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே முள்ளால் முடிசூடி அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே குத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே எச்சினால் உமிழப்பட்டார். இயேசு கிறிஸ்து அநேக சித்திரவதைகளை அவர் செய்த அனைத்தையும் நாம் தியானிக்கிற பொழுது, நாம் படிக்கிற பொழுது, நாம் கேட்கிற பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார். ஆனாலும் நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்ப ஆவியையும் ஊற்றுவேன். இந்த லெந்து நாள் கர்த்தர் பேசுகிறாரு. தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவி நான் ஊற்றுவேன். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு லெந்து நாள் 3ஆம் நாள், லென்டன் டேஸ் டுடே, இன்றைக்கு உங்கள் மீது கர்த்தர் விசேஷமான அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவி கர்த்தர் உங்கள் மீது ஊற்றுகிறார். நம்ம எந்த சபைன்னு இல்லை, எல்லா சபையும் கர்த்தர் ஒரு சபை தான். எல்லா சபை மக்கள் கர்த்தர் விசேஷ அபிஷேகத்தை என்று ஊற்றுகிறார். ஆமோஸ் 9:12, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, ஒரு வீட்டை குறிக்கிறது, சரீரத்தை குறிக்கிறது, சரீரத்தை குறிக்கிறது. அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, கர்த்தர் உன்னுடைய சரீரத்தை கட்ட காரியங்களை எடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரியே, அன்புக்குரிய சகோதரா, இதிலிருந்து நாட்களில் ஆண்டவர் செய்கிற காரியம், உன்னுடைய சரீரத்தை, உன் குடும்பத்தை கட்ட காரியங்களை எடுக்கிறார். விசேஷமாக நாள் இந்த நாள். அது மாத்திரமல்ல, திறப்புகளை அடைத்து சரீரத்தை பலவிதமான பலவீனங்கள், சரீரத்தை பலவிதமான பிரச்சனைகள், எண்ணங்களில் பிரச்சனை, செயல்களில் பிரச்சனை, பிடிக்காத காரியம், பிடிக்காத பேச்சு, பிடிக்காத சிந்தனை, எல்லாவற்றும் ஆண்டு சமூகத்தில் கொண்டு வருகிற கர்த்தர் பேசுகிறாரு. விழுந்து தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து, கர்த்தர் அடைக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு ஓட்டையில் கர்த்தர் அடைக்கிறார். திரு ரத்தத்தினால் கர்த்தர் அடைக்கிறார். கர்த்தர் அடைக்கிற பொழுது அதில் பழுதாய் போன சீர்படுத்தி அநேக காரியங்கள் உன் சரீரத்தில் அவயங்களில் உன்னுடைய தேவையில்லா கெட்ட பழக்க வழக்கத்தினால
அநேக ஆர்கன்கள் கெட்டு போயிருக்குது, அநேக ஆர்கன் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஆனால் அவயங்களில் பலவீனம், உன்னுடைய ஆற்றில் பலவீனம் இருக்கலாம், லங்ஸில் பலவீனம் இருக்கலாம், அல்லது பிரெயினில் பலவீனம் இருக்கலாம், கர்ப்பப்பையில் பலவீனம் இருக்கலாம், உடைய கால் பிளாடில் பலவீனம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவையெல்லாம் எப்படி பலவீனம் வந்ததுன்னா கர்த்தர் அழகாக படைச்சார், ஆனால் அவனுடைய தேவையில்லா கெட்ட பழக்க வழக்கத்தினாலே அவைகள் சீரணிஞ்சிருக்கிறது, அது கெட்டு போயிருக்கிறது. இந்த 2 நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்பாய் என்று சொன்ன ஆண்டவரே என்னை சீர்படுத்தும், என் பழுதாகி போனேன் என் ஒவ்வொரு அவங்க சீர்படுத்துங்க அப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு ரட்சை, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் பேச 2 நாட்களில் 3வது நாள் அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அந்த திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போன சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இது செய்கிற கர்த்தர் சொல்கிறார். பூர்வ நாட்களில் எப்படி இருந்த ஸ்தோத்திரம், பூர்வ நாட்களில் எப்படி கல்லூரியில் படிக்கிற நாட்கள், ஸ்கூல் படிக்கிற நாட்கள், திருமணமான புதிய நாட்கள், திருமண குடும்ப வாழ்க்கை நாட்கள் எப்படி இருந்த அது நினச்சி அதே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எப்பொழுது அவனுடைய கருத்துக்களை நம்ம ஒப்பு கொடுக்கணும், தேவக்காரன் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, கர்த்தர் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர், நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து, உங்களுக்கு திரும்பி வர்றார், சும்மா இல்லை, உங்கள் வீட்டு கர்த்தர் திரும்பி வந்திருக்காரு. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, மறுபடியும் ஒவ்வொரு ஆண்டவர் இயேசுவாமி உன் குடும்பத்தை கரங்களை எடுக்கிறார், உன்னை கர்த்தர் கரங்களை எடுக்கிறார், உன் பிள்ளைகளை கர்த்தர் கரங்களை எடுக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரம் மீண்டும் மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை அன்புக்குரியவர்களே, ஒரு சில நாட்கள் முன்பதாக எங்கள் வீட்டுக்கு அவங்க என்ன யாருன்னு தெரியவே தெரியாது, மொபைல் நம்பர் கேட்டு வாங்கிட்டு அந்த அம்மா வந்துச்சு. வந்த உடனே என்கிட்ட சில காரியங்கள் சொல்லிச்சு, சில காரியங்களை சொல்லி, ஐயா என் குடும்பத்தை சரீரத்தை பற்றி பிரச்சனை இருக்காது, சரீரத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பாடு, எழுத்தில் பலவீனம், டாக்டர்கிட்ட போகிறேன், மருந்து சாப்பிட்றேன், மெடிசன் ஒன்று என்ன நோ யூஸ், அழுதாங்க, சில பிரச்சனைகள். அந்த சகோதரியை பார்த்த உடனே ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக புருஷன் இழந்தவன் சகோதரி, நம்ம சொல்லிச்சு ஏகப்பட்ட பிரச்சனை, சரீரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் வீட்டில் வரவழைச்சி சில காரியங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். மறுநாள் ஓடையாது 10 மணிக்கு ஒரு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்து, ஐயான் என்னம்மான்னு, நேற்று நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தாங்க பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணீங்க, அவனோட வார்த்தையை சொன்னீங்க, நீங்கள் ஜெபம் பண்ண மாத்திரத்துலேருந்து உங்கள் கை எங்கள் தரசில் என் தலைமை கை ஜெபம் பண்ண தேவ விசேஷ வல்லமை இறங்குச்சு, எனக்கு பலவீனமாக சரீரமாக என் ஆண்டு இயேசு என்றைக்கு ஒரு புதிய சுகத்தை கற்றுக் கொடுத்தார். என் ஸ்டமக்கில் ப்ராப்ளம் இருந்தது, ஆண்டு இயேசுக்கு என் ஸ்டமக்கில் தேவ வல்லம் இறங்கிட்டு நல்ல சுகமாக இருக்கிறேன் பாஸ்டர், நல்லா இருக்கிறேன் அது சொல்லிவிட்டு ஜோமனு பவன் சொல்லிய சகோதரி கண்ணீரோடு நன்றி சொன்னால் சகோதரி யாருன்னு தெரியாது. அன்புக்குரியவர்களே, நான் எதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அது செவ்வையாய் நிறுத்துவேன் என்று செவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுங்கள். செவ்வையாய் நிறுத்துவேன். வாழ்க்கையில் இந்த 2 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் செவ்வையாய் நிறுத்த போகிறார், செழிப்பாய் நிறுத்த போகிறார். விஷய நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, விஷய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏன்னா இது நிமித்தம் நீ திரும்பினான் ஆண்டவர் சமூகத்தில் திரும்ப வேண்டும். அன்றைக்கி 2 பேர் கோயிலுக்கு போகிறானுங்க, பரிசேயன் ஜெபம் பண்ணுறான், ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான். ஆனால் பரிசேயன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, ஆயக்காரன் ஜெபத்தை பாவியாக என் மீது கிருபையாயிரும் சொல்லி அவன் ஜெபம் பண்ண உடனே
அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அன்புக்குரியவர்களே, நீ ஆயக்காரன் ஜெபிக்கிற போது இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்து இருப்பாய். அது மாத்திரமல்ல, ஒரே வசனம் சொல்லி முடிக்கிற யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாம் பூமியெங்கும் பிரசாதமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். கர்த்தர் பேசுகிறார். என்னோட வல்லமையை உனக்கு காண்பிக்க போறேன், ஆகவே நான் பூமியில் எங்கும் பிரசாதப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நாம் ஜெபிப்போமா? கண்ணில் மூடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின பிரகாரம் இந்த பிள்ளைகள் கிருபையை நாய் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சீர்படுத்தும், கர்த்தர் நிலைநிறுத்தும், கர்த்தர் ஸ்தாபியும், கர்த்தர் நிலைநிறுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் நறுங்கொண்ட இதயத்தோடு நொறுங்கொண்ட ஆவியோடு உங்களுடைய சமூக பிள்ளைகள் வருகிற பொழுது அப்போ ஏற்றுக்கொண்டு இழந்த நாட்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களை மக்கள் ஏராளமாய் தாராளமாய் தாரும். செய்தி கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். குறிப்புகள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அநேக இடங்களில் சபைகளை கட்டுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு தந்திருக்கிறார். கடந்த பல ஆண்டுகள் முன்பு அநேக இடங்களில் சபைகளை கட்டி கொண்டு வருகிறோம். இந்த மினிஸ்ட்ரி மூலமாக என்னுடைய செய்தி கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சுகமாக்கப்படுறாங்க, விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க, நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க. அது நிமித்தம் நிறைய அநேகர் நான் சொல்கிற போது காணிக்கைகளை கொடுத்து சபைக்கு உதவி செய்கிறார்கள். இப்போ காட்டுகிறதான இந்த ஸ்க்ரீனில் இந்த சபை அஸ்திபாரம் போட்டு சபை ஆரம்பித்திருக்கிறார்கள். பெரிய விஷனோடு ஆரம்பிக்கிறார்கள். ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் கட்டுகிற இந்த தலைநகர் ராமநாடு ஹெட்குவார்ட்டர்ஸ் பெரிய சபையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். சர்ச் ஆஃப் லிவிங் காட் என்கிற சபை கட்டுமான பணிக்கு நம்மளை முடிந்த அளவுக்கு உதவி செய்யலாமே, அந்த கர்த்தருடைய தாசனுடைய கரத்தை பலப்படுத்தலாமே. சபைக்கென்று ஒரு கல் எடுத்து கொடுக்கிற பொழுது உன் பிள்ளைகளை கர்த்தர் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எழுந்து கட்டுவோம் வாருங்கன்னு சொல்ல இன்றைக்கு நெகேமியா சொன்னபொழுது அரசாங்கம் கொடுத்தார்களும் பொதுமக்கள் கொடுத்தாகவே சபை அலங்க கட்டப்பட்டது. அநேக அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறது. சபையை கட்டுகிற பொழுது அநேக அங்கே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பார், கர்த்தருடைய வசனம் கேட்பாங்க, நன்மை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது பலராஜ் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே இந்த சபை கட்டுமான பணிக்கு உதவி செய்யலாம். அந்த பாஸ்டருடைய ஃபோட்டோ போடுறோம், சபையை போடுறோம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் போடுறோம். தயவு வாசித்து சபை கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் சபை பாஸ்டருடைய பெயர் ஜேம்ஸ் காணிக்கராஜ். நல்ல ஒரு உண்மையான தேவ மனுஷன், சத்தியமாய் பேசுகிறவர், உண்மையானவன் ஆனபடினால இந்த கட்டுமான திருப்பணிக்கு உதவி செய்யும்படி இயேசு நாமத்தை கேட்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பாஸ்டர் டி ஜேசுகுமார், நம்பர் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 60039. மொபைல் நம்பர் 9448735565.